Hello guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Smytten App யூஸ் பண்ணி ஷாப் ஆப்ஷன்ல இருந்து என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் தான் பார்க்க போறோம். சோ பார்ட் 1 வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் பாயிண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, ட்ரையல் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றதா சொல்லிருப்பேன் உங்களுக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 வந்து இந்த ஷாப் ஆப்ஷனுக்காகவே நான் போட்டுருக்கேன். நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்றதுக்காக நான் என்னென்ன மைனஸ் வந்து இந்த ஆப்ல நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த பத்தி நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். சோ இப்போ வாங்க நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷாப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்னெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ப்ராடக்ட் தான் வாங்கினேன். ரொம்ப நிறையாலாம் ஒன்றும் வாங்கலை. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அந்த ஷாப் ஆப்ஷன், அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெப்ளின் ஃபிட்மிலேருந்து நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் ஸ்கின் டோனுக்கு தான் எடுத்திருக்கேன். நார்மல் டு ஆயிலி ஸ்கின் டோனுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் என் ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 18 ml கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டி தான், பெருசுலாம் இல்லை, ரொம்ப குட்டி தான். இது 230 வருது. ஃபவுண்டேஷனோட ஷேட் வந்து 230. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன காஸ்ட்டுக்கு வாங்கினேன்னா 170 அபோவ் இருக்கும். 170 அபோவ் தான் இருக்கும். நான் கரெக்டாக தெரியல, எனக்கு ப்ராப்பராக தெரியல என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் அப்படியே ஆட் பண்ணிடுறேன் என்ன ப்ரைஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது தான். சரி ஃபவுண்டேஷன் தான் எடுத்துருக்கோம்ல, சரி ஓகே நம்மளுக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து அப்படியே எடுத்துடலாம் சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நேச்சுரல் தான், 230 தான், சேம் நேச்சுரல் தான். இது எடுத்திருக்கேன் காம்பேக்டும். இதில் வந்து ஒரு குட்டி மிரர் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறதுக்காக, ஒரு குட்டி மிரர். அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஷேடு, இதுதான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் நேச்சுரல் ஷேட் தான் இது, 230. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் உங்களுக்காக இதை காட்டினேன் ஓப்பன் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன காஸ்ட்டுக்கு வாங்கினேன்னு தெரியல கரெக்டாக. 8 கிராம்ஸ் தானே, இது ரொம்ப கம்மி தான், 8 கிராம்ஸ் வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாமா அர்த்லேருந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருந்தேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பியூர் ஆலோவேரா, மிக்சட் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா கூட விட்டமின் ஈயும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபார் ஸ்கின் ஏர் ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எடுத்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஆலோவேரா தேவைப்பட்டது வீடியோஸ்க்காக, அதுக்காக இதை நான் பர்ச்சேஸ் பண்ணதே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாமா அர்த்லேருந்து ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 80 கிராம் ஆயில் ஃப்ரீ தான். வித் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர் ஃபார் ஆக்னே ஸ்கின் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்காக தான். ஸோ ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, நாள் தான் நான் பர்ச்சேஸ் பண்ண சொன்ன மாதிரி. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 கிட்ட வந்துருச்சு எனக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷ்பேக் லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிய சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த ஆப்பை தெரியாதவங்களுக்கு. ஸோ வந்து அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிய நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 ப்ராடக்ட்டும் 800 கிட்ட வந்து தான். அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணோம்ல ட்ரையலில், அதில் 199 பே பண்ணியிருந்தோம்ல, அந்த மணி நம்மளுக்கு கேஷ்பேக்காக ரிட்டர்ன் ஆச்சு. அந்த மணியை வந்து இது கூட அப்படியே ரெடியூஸ் பண்ணி நான் வந்து 800 கொடுக்கல, 500 சம்திங் என்னமோ தான் கொடுத்தேன் என் கையிலேருந்து. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பி தான் நான். பட் அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து அன்ஹாப்பியாக ஆச்சுன்னா டெலிவரி தான் மெயினாக. அதே மாதிரி இன்னொன்று கூட என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து வேறு ஆன்லைன், அதாவது வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறத விட இதோட எம்ஆர்பியும் சரி, இதோட காஸ்ட்டும் சரி கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம வந்து இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தப்ப இதே சேம் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அந்த காஸ்ட்டை விட, அதில் பார்க்கும்போது அதிகமாக இருந்தது. எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, நான் கேஷ்பேக்கை வந்து யூஸ் பண்ணணும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணதே. ஏன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எனக்கு ஃபஸ்ட் தெரியாது அதை பற்றி. அப்புறமா தான் கொஞ்சம் சேட் ஆகிட்டேன், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன ரூல்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த 199 ருபீஸை வந்து 30 டேஸ்க்குள்ளே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது வாங்கி நம்ம காலி பண்ணிடணும். இல்லை வந்து அது எந்த ஒரு மணிலேயும் கவுண்ட் ஆகாது, வேஸ்ட்டாக போகும் நம்ம மணி. ஸோ அந்த மாதிரி அது கவுண்ட்டு. 30 டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்மளுக்கு தேவை இருக்கும்போது தானே வாங்க முடியும். அவங்க வந்து 30 டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணால் தான் அந்த மணி வந்து இருக்கும், இல்லை வந்து வேஸ்ட்டாக போயிடும், கேஷ்பேக்கே இல்லாமல் போயிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாமா அர்த் பிராண்டில் வந்து கொஞ்சம் வாங்கினேன். சரி நம்ம ட்ரை பண்ணதில்லை, அப்படியே வந்து இதை வச்சு நம்ம வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 டேஸ் ஒரு ரூல்ஸா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ரொம்ப 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 ஃபஸ்ட்டு டெலிவரி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இந்த டெலிவரியால் தான். 15-16 டேஸ் மேலே ஆச்சு இந்த ஒரு 4 ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு.
ஆனால் வந்து இந்த ட்ரையல் வந்து யூஸ் பண்ணும்போது 3 டேஸ்க்கு எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அந்த ஒரு இதை வச்சு தான் நான் வந்து இதை ப்ளேஸ் பண்ணேன் ஆர்டரை. ஆனால் இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல பாதி நாள் அப்படியே போயிடுச்சு. ரொம்ப வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. உண்மையாக சொன்னால் எனக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது பிடிக்கவே இல்லை எனக்கு இதனாலேயே. அதாவது வந்து அந்த ஷாப் ஆப்ஷனை சொல்கிறேன். அது எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரிசீவ் ஆகிறதுக்கு நான் வந்து அந்த ட்ரையல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட்டிங்கில் ஆர்டர் பண்ணது. ஓகேவா? அதை வந்து நான் அப்பயே போடலாம்னு நினச்சேன் வீடியோ. நான் போட முடியாத ரீசனும் இதுதான். இது டெலிவரி ஆகவே இல்லை. இது 2த்தையும் ஒன்றா போட தானே உங்களுக்கும் புரியும் சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இது ரிசீவ் ஆகிறதுக்குள்ள இந்த மந்த்தே வந்துருச்சு நம்மளுக்கு. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவில் லேட்டாக போட்டுட்ருக்கேன் எப்பயோ அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் ட்ரையல் மட்டும் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரையல் ஆர்டர் வந்து பண்ணும்போது கீழே வந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோமோ அதிலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அகைன் 6 ட்ரையல் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிறீங்களா இந்த மணியை வச்சு, இல்லை கேஷ்பேக்காக எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் கேஷ்பேக்காக எடுக்கிறதோட அகைன் ட்ரையலாக வந்து எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது ப்ராடக்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். அகைன் அந்த 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கேஷை வச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவே எனக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த 1 மந்த்துக்குள்ளே நம்ம இதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட்டாக போய் எதுக்கு வாங்கணும்னு தெரியாமல் வாங்கி எதுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையல் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஷாப் வந்து அந்தளவுக்கு நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதனால தான். ஸோ போதும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.